அஸ்ஸலாமுஅலைக்கும். ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நான் நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கேன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம இப்தார் நம்ம தங்கச்சி வீட்டில் தான், அங்கே தான் இன்றைக்கி நோன்பு திறந்தது. இப்தார் ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு சர்பத்து, அப்புறம் டேங் போட்ட சர்பத்து, ரோஸ் மில்க்கு, வடை, அவ்வளோதான். நோன்பு திறந்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. நம்ம வீட்டில் கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கியிருந்தேன். சரி அதெல்லாம் எடுத்து வெளியில் வச்சலாம்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டு இருக்கேன். ரவை எடுத்து உப்புமா கிண்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துருக்கிறேன். சஹருக்கு நைட்டுக்கு இன்றைக்கி டின்னர் உப்புமா தான் பண்ண போகிறேன். கடுகு காஞ்ச மிளகா, வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு, வெங்காயம் நல்லா செவந்து பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் 1 கப் ரவைக்கு 2 கப் தண்ணி சேர்த்து நல்லா தண்ணி கொதிக்கிட்டேன். தேவையான அளவு உப்பு. அப்புறம் நான் மேகியில் இருக்கும்ல மசாலா, அந்த மசாலா நான் எப்போவுமே உப்புமாவுக்கு சேர்த்துக்குவேன். 2 பேக்கெட் மேகி, 3 பேக்கெட் மேகி கிண்டுனோம்னா அதில் 2 பொடி தான் போடுவேன். 1 பொடி எடுத்து வச்சுக்குவேன், இல்லைன்னா 1.5 பொடி எடுத்து வச்சுக்குவேன். இந்த மாதிரி சமயத்தில் நான் அதை இதில் சேர்த்துக்குருவேன். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம ரவையை சேர்த்து நல்லா கைவிடாமல் கிளறிக்கணும். கைவிட்டுட்டோம்னா கெட்டிப்பட்டு போயிடும். கைவிடாமல் கிளறினோம்னா சுவையான அழகான டேஸ்ட்டான ரவை உப்புமா ரெடி ஆகிடுறேன். எனக்கு சட்டுன்னு பேர் என்னன்னு சொல்ல வரலை, அதான் வெயிட் பண்ணேன். அதுக்கப்புறம் மேலே நெய் சேர்த்துக்கிட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். அவ்வளவுதான், உப்புமா ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா தங்கச்சி வீட்டில் ஃபங்க்ஷனுக்கு கேக் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தாங்க. அதில் ஒரு கேக் எடுத்து டேஸ்ட் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருந்தேன். அந்த கேக் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே சில திங்ஸ்லாம் எடுத்து வைக்கலான்னு வந்தேன். ரசத்துக்கு அப்பளம் பொரிச்சா நல்லாயிருக்கும், பசங்களுக்கு பொரிச்சு வைப்போம்னு எடுத்து பொரிச்சு வச்சுட்டு உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணி வச்சுட்டு, நேற்று வச்ச ரசம் இருந்துச்சு, உருளைக்கிழங்கு ஃப்ரை, அப்புறம் அப்பளம், முட்டையும் பொரிச்சு வச்சாச்சு. அவ்வளோதான் நம்ம வீட்டில் இன்றைக்கி சகர் சாப்பாடு. உங்களுக்கும் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. யாருக்கெல்லாம் இப்படி சாப்பிட்றது பிடிக்கும் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். நம்மளோட சேனல் பார்த்திங்கன்னா இப்போ 10K ரீச் பண்ண போகுது. அல்ஹம்துலில்லாஹ். உங்களுடைய சப்ஸ்கிரைபர் கவுண்டன் எனக்கு அதிகமாகிட்டு தான் போகுது, ஒழிய கம்மியாகலை. இருந்தாலும் உங்களுடைய ஆதரவு எனக்கு அதிகமாக தேவைப்படுது. மறக்காமல் என்னுடைய சேனலுக்கு கமெண்ட் தேவை, அதனால கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோஸ் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு மேலே எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியலை. அப்புறம் அவ்வளோதான், நம்மளுடைய இப்தார் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நிறையா இருக்குது. கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் அதை அப்லோட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.